அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இப்போ அங்கேயே நல்லா கிளியராக போட்டிருக்கேன் தம்ப்நெயில்லையே. புதன்கிழமை 3 மணி, மாலை 3 மணி பிஎம்லேருந்து வியாழக்கிழமை 2:50 வரைக்கும் புரட்டாதி இருக்குது. நான் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஜீவ சமாதியில் கூட வியாழக்கிழமை போயிட்டு தான் 7 தீபம் போகிறது இருக்குது. அது 7 வியாழன் போடலாம். அங்கேயே பக்கத்துலேயே வீடு இருக்கிறவங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் தூரத்துலேருந்து அங்கே வரவங்க ஒரே ஒரு 7 விளக்கு போட்டுட்டு வரலாம். அங்கேயே 7 தீபம் வச்சு இது பண்ணுறாங்க அந்த ஜீவ சமாதிலேயே. ஆனால் இப்போ ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க, இப்போல்லாம் அந்த 7 தீபம் அவங்க கொடுக்கறது இல்லை, செட்டாக வைக்கிறது இல்லை, இல்லைன்னா வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை அந்த மாதிரி 7 தீபம் ஏற்றுறதுக்கு ஏதோ ஒன்று இப்போ போனால் அந்த மாதிரி அந்த 7 சுற்றுறதுக்கோ இல்லை 7 தீபம் ஏற்றுறதுக்கோ ஏதோ அங்கே இப்போ அதுக்கேற்ற மாதிரி வசதியாக இல்லைன்னு ஏதோ ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அங்கே முதல் முறை கிட்ட போக முடிஞ்சவங்க அங்கே போயிட்டு ஏற்றிட்டு மிச்சம் 6 வாரத்தை வீட்டில் வந்து வியாழக்கிழமை 7 தீபம் ஏற்றிக்குங்கன்னு சொன்னேன். அது அப்படியும் பண்ணலாம். இல்லை அங்கே போகவே முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறோன்னா வியாழக்கிழமை 7 வியாழக்கிழமை ஒரு பிளேட்டில் வட்டமாக 7 தீபம் வந்து வியாழக்கிழமை சாந்தியத்தில் போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது பூரட்டாதி நட்சத்திரமே மாதம் எப்படி நம்ம புனர்பூசத்துக்கு கனகம்பட்டி ஐயா இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இவரது பூரட்டாதி. இதில் என்னன்னா நிறையா ஒரே நாளில் வராது. முன்னாடி நாள் மத்தியானத்தில் ஆரம்பித்து மறுநாள் சாந்தியத்தில் முடியும், இல்லை மறுநாள் மத்தியானம் முடியும். அதன் நட்சத்திரம் தான் நம்மளுக்கு மெயின். இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த முறை புதன்கிழமை மாலை 3 மணியிலிருந்து வியாழக்கிழமை 2:50 வரைக்கும் பூரட்டாதி இருக்குது. வியாழக்கிழமைனாவே அவருக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக சித்தர்கள்னாவே வியாழக்கிழமை ரொம்ப குருன்றதுனால வியாழன் முக்கியம். அதுலேயும் வேங்கட சுபானந்த சுவாமிக்கு வியாழக்கிழமை 7 தீபம் போடுறது தான் ஒரு இதுவாக இருக்குது. அந்த 7 தீபம் போடுற விஷயத்தையும் நீங்கள் தொடங்கலாம். இந்த வர வியாழக்கிழமை அந்த 7 தீபம் 7 வியாழன் போகிற விஷயத்த தொடங்கலாம். ஆனால் 2:50க்குள்ளே பூரட்டாதி முடிஞ்சிருது. நீங்கள் இந்த பூரட்டாதி கணக்கெல்லாம் பார்க்காம நான் சும்மா 7 தீபம் 7 வியாழன் போட போகிறீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போடலாம், 7 மணிக்கு போடலாம். ஆனால் இப்போ வந்து வியாழனும் பூரட்டாதியும் ஜாயின் ஆகிறதுனால இப்போ மட்டும் இந்த முதல் முறை மட்டும் அந்த 2:50க்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் அபிஜித் முகூர்த்தம் உச்சி 12 முன்னாடி 5 நிமிஷத்துலேருந்து பின்னாடி 5 நிமிஷம் வரைக்கும் 11:55லேருந்து 12:05க்குள்ளே பண்ணால் கூட பெஸ்ட்டு தான் இந்த வியாழக்கிழமை. ஏன்னா பூரட்டாதியும் வியாழனும் ஜாயின் ஆகிற சமயத்தில். ஆனால் எனக்கு அந்த 7 வாரம்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு இந்த 369 முறை எழுதுறதுக்கு மட்டும் எது ஏற்றுறது அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை சாயந்தரமே பண்ணலாம். நீங்கள் புதன்கிழமை சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 10-12க்குள்ளே கூட நீங்கள், ஏன்னா அது எழுதுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதனால் ஏன்னா அதனுடைய பெயர் ஃபுல்லாக எழுதணும். இப்போ சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி போற்றின்னா ஃபுல்லாக எழுதுறதில்லை, ஓம் பழனிசாமி போற்றி மட்டும்தான் எழுத முடியும். அப்போ தான் ஒரு அரை மணி நேரத்தில் முடியும் அது. ஆனால் இந்த வேங்கட சுபானந்த சுவாமி விஷயத்தில் மட்டும் அந்த வேர்டு மொத்தமே தான் பவர்ஃபுல்லு. ஸ்ரீமத்ன்ற வார்த்தை, வேங்கடன்ற வார்த்தை, சுபானந்தன்ற வார்த்தை எல்லாமே முக்கியமாக இருக்குது. அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால்தான் அதை வந்து எப்போ நான் எழுதும்போது கூட ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றின்னு எழுதுனது. ஆனால் அதோட அவருக்கு இப்போ வணங்கும்போது ஆனந்தன்ற வார்த்தையும் ராம என்ற வார்த்தையும் ரொம்ப கனெக்ஷன் வருது. ராமன் என்ற பெயர்களை நம்ம கண்ணில் பார்க்குறதோ, ஆனந்த என்ற கண்களை பார்க்குறதோ, அது ஆனந்த பவன் ஹோட்டலாக கூட இருக்கலாம், ஆனந்தின்ற பேராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு கனெக்ஷனாகவும் அதேமாதிரி ராம, ஜெய்ராம், ஸ்ரீராம் அப்படின்ற ராம என்ற பேர்களும் கனெக்ஷன் கிடைக்குதுன்றத முதல்ல இவரை பற்றி நான் போடும்போது போட்ட விஷயம். அவருக்கு போயிட்டு அந்த கோதண்டராமர் தெருவில் போய் திரும்பி தான் அவருடைய ஜீவ சமாதி இருக்கும். அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சிலை இருக்கும், உங்களுக்கு எம்ஜி ராமச்சந்திரனோட இது இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பகுதி எல்லாமே, அந்த வடிவுடையம்மன் கோயில், சென்னை காளிகாம்பாள் கோயில், அப்புறம் அங்கே கிட்ட தான் இருக்குது இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியுடைய அந்த மண்ணடியோ மணலி, அந்த இடம் பேர் மறந்துட்டேன் நான். அங்கே எல்லாமே ஒரே ஒரு அதிர்வலைகளோடு இருக்குது. காளி, ராம அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று, ஆனந்த, அதெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படி இருக்குது. இந்த இதுலேருந்தே நம்ம சென்ட்ரல்லே எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் பேர் அப்படி தானே இருக்குது உங்களுக்கு, அங்கேருந்தே ஆரம்பிக்குது அது. அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே சென்னையில் போனாலும் சரி, தொடர்ந்து நான் நிறைய இடத்துக்கு போகும்போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பெயர்னுடைய ஆட்சி வியாபித்து இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இவருக்கு அந்த மாதிரி காளிகாம்பாள் கோயில் போனோன்னாலோ இந்த கோயில் போனோன்னாலோ அவ்வளோ தூரம் நான் ட்ரெயினில் போக போகிறேன், சென்ட்ரல் வரைக்கும் போக போகிறேன், பாரிஸ் வரைக்கும் போக போகிறேன். ஏன்னா பாரிஸில் தானே இருக்குது உங்களுக்கு அந்த காளிகாம்பாள் கோயிலெல்லாம். உங்களுக்கு அங்கே போகிறதுக்காக நான் ட்ரெயினில் ஏறினாலே அந்த ட்ரெயினில் ஏஆர் ரஹ்மானோட பிக்சர் ஒன்று பார்த்துட்றேன்.
ஏஆர் ரஹ்மான் என்ற பேருக்கும் ராமன் என்ற பேருக்கும் கூட ஏதோ ஒரு சம்மந்தம். ஏஆர் ரஹ்மான் பிக்சரே பார்க்குற மாதிரி ஆகுது. ராம கனெக்ஷன் வரும்போதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் படமும் எனக்கு தெரியுது. அவர் இஸ்லாமியர், அவர் மியூசிஷியனு. ஆனால் ஏன் எனக்கு வந்து அந்த மாதிரி ராமன்ற பேர் கனெக்ட் ஆகும்போது ஏஆர் ரஹ்மானும் கண்ணில் தெரிகிறாருன்றது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எனக்கு வர்ற உணர்வுகளை நான் உங்ககிட்ட சொன்னால் தான் உங்களுக்கும் இது எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு புரியன்றதுக்கு சொன்னேன். இது நான் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். கல்யாணம், வீடு, குழந்தை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விதியில் இருந்துதானா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றது விதி. ஆனால் அது நிறைய ஒரு தீய சக்திகளால் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு விதிப்படி அது உங்களுக்கு ஆகணும்னு இருக்கும். ஆனால் வேறு சில தீய சக்திகளால் தடை பண்ணுறவங்களோ சூழ்ச்சிகளால் உங்களை அது கிடைக்கூடாது பண்ணுற விஷயங்கள் நடக்கும். அதை செய்து கொடுத்து விடும் சீக்கிரமாக. உங்கள் விதியில் ஒரு வேளை கல்யாணம் நடக்கிறதும், வீடு வாங்குறதும், குழந்தை விஷயம், நல்ல வேலைன்ற விஷயம் உங்கள் விதியில் இருக்குது. ஆனால் வேறு ஏதோ காரணம் தடுக்கப்பட்டு கொண்டு இருக்குதுன்னா அப்போ அந்த விஷயத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும். எப்படி வந்து நாங்கள் 2 பொண்ணுங்க தான். அதனால் வேண்டி எங்கள் அம்மாவை நாங்கள் அம்மா ஊருக்கு அனுப்புகிற ஐடியாவே கிடையாது. ஆனால் அந்த இடத்துலையே கடைக்கால் போட்டு இருந்ததோ தவிர அந்த கடைக்காலை எழுப்பவே இல்லை. அந்த இடத்துல வீடே கட்ட வேணான்ற முடிவில் தான் நான் சென்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மாவை கூட்டின்னு வந்துட்டேன். அந்த இடத்துல வீடு கட்டி அந்த அம்மாவை அந்த இடத்துல வச்சா இங்கேருந்து என்னால் அந்த அம்மாவை கவனிக்க முடியாது. என் வீட்டுக்கு கிட்டே இருந்தால் தான் என்னால் கவனிக்க முடியுன்ற இதில் நான் இது பண்ணிட்டுது. அந்த இடத்துல வீடு இருந்தாலே அதை பராமரிக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போராட்டமாகும். அது இல்லாது இருந்தாலே நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்காதுன்னு வேணான்னே முடிவு பண்ணுது. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விதி என்ன ஆகுதுன்னா இவரை வணங்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த செங்கல் சாமின்னும் போது வீட்டில் இவர் ஞாபகமாக செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சு கும்பிட்டப்போ இவரை வணங்க ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்லேயே வந்து ஒரு லேண்டு கைவிட்டு போகிற மாதிரி ஒன்று விஷயம் நடக்குது. அது கவர்மெண்ட்டுக்கு போயிடுன்ற மாதிரி ஒன்று நடக்குது. அந்த சமயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா உறவினரில் ஒருத்தர் நீங்கள் அதுக்கான காசை வாங்கிக்குங்கன்றாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊரில் வீடு வேணால் கட்டி கொடுத்துருவா, இல்லை காசு வாங்கிக்கிறீங்களா கையிலன்னு கேட்கும்போது அந்த இருக்குது கடைக்கால், அதை நீங்கள் கட்டிடலான்ற எண்ணமே அப்போ தான் தோணுது மைண்டில். அந்த சமயம் இந்த வேங்கட சுபானந்த சுவாமியை நான் ஒரு மாதமாக 30 நாளாக வணங்குற உங்கள்கிட்ட வீடியோ போட்டுருக்கிற டைம் அது. கரெக்டாக என்ன ஆகுதுன்னா இவருடைய மெயின் குரு பூஜை கார்த்திகை மாதத்தில் வந்த பூரட்டாதி தான் இவருடைய குரு பூஜையே. அந்த கார்த்திகை மாத குரு பூஜை அன்றைக்கே அந்த கடைக்கால் மேலே வேறு செங்கலை வச்சு எழுப்புகிற மாதிரி அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அதில் கை வைக்கிற மாதிரி சூழ்நிலை இவருடைய குரு பூஜை நாள் அன்றைக்கே. இவரை வணங்க ஆரம்பித்த பின்னாடி தான் அந்த இடத்துல வீடு கட்டுறது இந்த பேச்சுக்கே இடம் வந்தது. அப்புறம் அந்த அவருடைய மெயின் குரு பூஜை அன்றைக்கி தான் அந்த நிலத்தை சீர்படுத்தி அதில் முதல் செங்கலை வைக்கிற இதுவே வந்தது. நான் இந்த செங்கலில் வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்கிற சமயம். இதே மாதிரி வீடு கட்டுற விஷயத்துலையே இதே நான் சொன்ன இந்த விஷயத்தை வணங்கியே வேறு நல்லாவே காஸ்ட்லியாகவே வீடு வாங்கினவங்களும் இருக்கிறாங்க இதே செங்கலை வச்சு வணங்கி. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு வியூவரு அவங்க கல்யாணம் பண்ணிலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்க பேர்லேயே அவங்க ஒரு பெண் அவங்களுடைய பேர்லேயே அந்த வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது கொஞ்சம் கிராமியக்கும் டவுனும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட இடம். என்ன விஷயம்னா அவங்களும் வேங்கட சுபானந்த சுவாமி நான் சொல்கிறதெல்லாம் கவனித்து என்ன மாதிரியே செங்கல் எடுத்து போய் வச்சு கும்பிட்றவங்க, சும்மா யாருக்கோ இல்லை. அவங்க எப்படி கனகம்பட்டி ஐயாவையும் வேங்கட சுபானந்த சுவாமியும் ரொம்ப கும்பிட்றவங்க. அவங்களும் செங்கலில் வீட்டில் எடுத்து போய் வச்சு வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறேன்னு எனக்கு இப்போ ஃபோட்டோவே அனுப்புவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அவங்க பேர்லெல்லாம் அவங்க ஒரு இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் வீடு கட்ட ஆரம்பிக்கிற விஷயம்லே ஒன்று அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கட்டுமான இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் இது காஃபி இதெல்லாம் செஞ்சு இப்போ காஃபி டீ எல்லாம் போட்டு எடுத்து போய் கொடுத்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த மாதிரி என் பேரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு ஒன்று அமையும்ன்றது நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு காரணம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி தான். எப்படி நான் எங்கள் அம்மா வீட்டு விஷயமா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் இருந்தது. அது இன்னொரு ரொம்ப வேறு ஒரு இடம், அது நம்ம இந்தியாவிலே கிடையாது. அதுக்கும் காரணம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி தான். அந்த மாதிரி இந்த நேற்று அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அந்த செங்கல் அவங்க ஸ்ரீமத்துன்னுவாங்க சுருக்கமாக ஷார்ட்டாக. ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்ரீமத்து தான். செங்கல் வச்சு கும்பிட்டோம். என் பேரில் போய் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டி நானே அதுக்கு டீ போட்டெல்லாம் எடுத்து போய் கொடுத்து
நானே அவங்களுக்கெல்லாம் ஆளுங்களுக்கெல்லாம் எதனா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு பாருங்களேன் அப்படின்னு. நேற்று அவங்களுக்கு பர்த்டே. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் பேரில் ஒரு வீடு வாங்குற மாதிரி என் லைஃப்பில் ஒரு ஒரு வாய்ப்பு அமையன்னு நினைக்கல, இதுக்கு காரணம் ஸ்ரீமத் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன், இவருக்கும் ஆனந்தன்ற ராமன்ற கனெக்ட் மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ரெண்டாவது, இவருடைய அந்த ஜீவ சமாதிக்கு கிட்ட போய் திரும்பும்போது ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. இவர் ஜீவ சமாதி போய் திரும்பும்போது வேதாரண்ய ராமர் தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எம்ஜிஆர் சிலை இருக்குது. ஆனால் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நான் எங்கெல்லாம் போகும்போது இவரை பற்றி நினைக்கும் போது, இவரை 369 எழுதும்போதெல்லாம் எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இது வந்து இந்த மாதம் இது கட்ட வேண்டியது கட்டிட்டீங்களான்ற மாதிரி. மற்றபடி நிறைய இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வேங்கட சுபானந்த சுவாமியினுடைய பற்றி நினைக்கும் போதெல்லாம் அந்த இது என் கண்ணில் படும். அது அப்புறமா ஒரு வியூவர் தான் ஞாபகப்படுத்தினாங்க, இது என்னவே வீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஹவுசிங் லோன் இது பண்ணுறது தானே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்படின்னு அவங்க ஞாபகப்படுத்தின பின்னாடி தான் எனக்கு புரியுது, அடடா அதனால தான் அது கனெக்ஷன் ஆச்சான்னு. அதே மாதிரி இந்த ஆனந்தன்றதும் வேங்கட சுபானந்தன், அதிலே ஒரு ஆனந்தம் வருது, அதுவும் காரணம் அப்படின்றது புரிஞ்சுது எனக்கு அப்போ. அந்த மாதிரி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம், வீடு, குழந்தைன்றது விதி இருந்துச்சானா எத்தனை பேர் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தடுத்தாலும் அது நடந்து தான் தீரும். ஆனால் அதை தேவையான நேரத்தில் சீக்கிரமாக எத்தனை தடைகள் எத்தனை சூழ்ச்சிகள் பண்ணாலும் அதை முறியடித்து அப்படியே ஒரு ஜிங்குன்னு ஒரு இது மாதிரி வந்து ஜீபும்பா மாதிரி செஞ்சு கொடுக்குற ஒரு சக்தி தான் வேங்கட சுபானந்த சுவாமிக்கு இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அதனால தான் அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த பூரட்டாதி நட்சத்திரமும் வேங்கட சுபானந்த சுவாமியும் முக்கியம். அவருக்கு நான் 7ன்ற நம்பர் முக்கியம், 7ன்ற நம்பர் முக்கியம். அதனால்தான் 7ன்ற நம்பர் முக்கியம். அதனால்தான் 7 தீபம். வியாழனும் எல்லா இவங்களுக்கே குருமாருங்கள் எல்லாருக்குமே வியாழன் முக்கியம். அதில் இவருக்கு பர்டிகுலராக அந்த ஜீவசமாதியில் அந்த வியாழக்கிழமை தான் அந்த விளக்கேற்றுது அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த புதன் 3 PM வியாழன் 2:50க்குள்ளவே நீங்கள் இந்த தீபம் 7 தீபம் ஏற்றுறது தொடர்ந்து ஏற்றினாலும் சரி, அன்றைக்கி ஒரே நாள் ஏற்றினா கூட அதை பண்ணுறீங்க, அந்த 2:50க்குள்ளே ஏற்றிருங்களேன் அந்த 7 தீபத்தை. அப்படி இல்லைன்னா வெறும் எனக்கு 369 முறை மட்டும் எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதலை 7 முறை எழுதுகிறேன், மெயின் வேண்டுதலை, மற்றதெல்லாம் வாயில் சொல்கிறேன்னாலும் பண்ணலாம். ஒரு வாழைப்பழம் வெத்தலை பார்க்காவது வைங்க. ஒரு சந்தனம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு வெத்தலையில் சந்தனத்தை பிசைஞ்சு பிடிச்சி இது வேங்கட சுபானந்த சுவாமி நினச்சி கொஞ்சம் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு, அது ஒரே ஒரு குட்டி பூ வச்சு எப்படி பிள்ளையார் பிடிச்சிருக்குமான்னு வச்சு வேங்கட சுபானந்த சுவாமியை போட்டின்னு 369 முறை ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போட்டின்னு புதன்கிழமை மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 9:10க்குள்ளே எழுதலாம். அது எழுதி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இல்லை வியாழக்கிழமை 2:50க்குள்ளேயும் எழுதலாம். இல்லை எனக்கு எழுத ரொம்ப டைம் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இது பண்ணலான்றதை நான் திரும்ப இந்த மாதம் இந்த பூரட்டாதியை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதில் வேறு இந்த டைமிங், அந்த பூரட்டாதி எங்கேருந்து எது வரைக்கும் தொடங்கி முடியுது, எப்போ எதை ஷஃபில் பண்ணிக்கலான்றதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டினா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.